ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய எலும்பு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சிடலாம். நம்ம ஒரு அரை கிலோ வச்சு தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். நம்ம தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. இது நல்லா வேகட்டும். நல்லா அந்த வெங்காயம் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். இப்போ நான் ஒரு அரை கிலோ எலும்பு தான் வாங்கி வச்சுருக்கேன். புட்டு எலும்புன்னு சொல்லுவாங்கள்ல. இது ரொம்ப அதிக கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. புட்டு எலும்புன்னு கேட்டால் நம்ம கடையில் கொடுப்பாங்க. அந்த எலும்பு வச்சு தான் அந்த நெய் சோத்துக்கு இந்த குழம்பு செய்ய போகிறேன். ஒரு 3-4 தக்காளி பழம் அதையும் போட்டாச்சு. நல்லா வேகட்டும். நல்லாவே வெந்துருச்சு. நமக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் அதையும் போட்டாச்சு. கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் எலும்பு, அதையும் போட்டாச்சு. இது அரை கிலோ, அதையும் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூட்டு எலும்புன்னு சொல்லுவாங்க இதை. கழுவிட்டு அதையும் போட்டாச்சு. இப்போ அதையும் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணியிலே வேக விட்டுக்குவோம். அந்த ஆயில்லையே தேவைக்கேற்ப மஞ்சள் பொடியும் போட்டுக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, இதை போட்டு நல்லா நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த இதிலையே தண்ணி ஊற்றாமல் வேக விட்டுக்கோங்க. எண்ணெய் அம்புட்டு நல்லா பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலே நம்ம வேக விடணும். நல்லா வேகும். அந்த இதில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம குக்கரில் மூடி நம்ம விசில் போட்டுருவோம். ஒரு 6-7 விசில் எலும்புங்கிறனால கொஞ்சம் கூடவே 2-3 விசில் விட்டுக்கோங்க. விசில் போட்டுருவோம், வேகட்டும். நம்ம அதுக்கடையில் உருளைக்கிழங்கு தேவையானது, நம்ம குழம்புக்கு தேவையானது அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள் நல்லா எலும்பு நல்லா வெந்துருச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஆறினோன்னே ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே கமன்னு இருக்கும். அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் இந்த எலும்பு குழம்பு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நம்மளுக்கு நல்லா போனுக்கெல்லாம் நல்லா எலும்புகளுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்ல உறுதி. நம்மளுக்கு இந்த முட்டி வலி, முதுகு வலி எதுவும் வராது. நம்ம இது மாதிரி எலும்பு நம்ம வாரத்தில் ஒரு டைம் நம்ம மட்டன் சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ தேவைக்கேற்ப ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் குழம்பு மல்லிப்பொடி போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும். ஒரு அரை கிலோ அளவு நான் உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 10 பூண்டு பல் அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். அந்த இதையும் நல்லா கொதிச்சு வரும்போதே நம்ம அந்த குழம்புல ஊற்றிக்குவோம். தேங்காய் அரை மூடி தேங்காய், ஒரு 10-12 பூண்டு பல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராகவே கம்மன்னு சூப்பரான எலும்பு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், நம்ம குஸ்கா, நம்ம நெய்ச்சோறு இதுக்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாருங்கள் நல்ல ஒரு உதிரியாக இந்த நெய்ச்சோறு வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான சுவையான நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. Bye bye friends.